அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வைஷ்ணவ். இது வரைக்கும் நம்ம சேனல்ல 16 UFC ஃபைட்டு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இந்த 16 ஃபைட்ல 13 ஃபைட்டு நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அவுட்கம். வாட் வி ப்ரெடிக்ட் இஸ் தி அவுட்கம். இப்போ நான் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம சேனல்ல யூஎஃப்சியை பற்றி பேச ஆரம்பிச்சு 7 மாதம் ஆகுது. நான் ஃபர்ஸ்டா பேச ஆரம்பித்த ஃபைட்டு UFC 306 மெராப் விஎஸ் ஷானமானி. ஞாபகம் இருக்கா? நான் சொல்லியிருந்தேன், மெராப் இஸ் அ ரெஸ்லர் வில் ஆல்வேஸ் ஹேவ் அட்வான்டேஜ் ஓவர் அ ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மெராப் அந்த ஃபைட்டை ஜெயிக்கிறார். அந்த வீடியோலேருந்து, என்னோட ப்ரீவியஸ் வீடியோலேருந்து, இனிமே அப்லோட் பண்ணுற வீடியோலேருந்து நீங்கள் டைம் ஒதுக்கி என் வீடியோ பார்க்குறீங்க தெரியுமா, லைக்கு, கமெண்ட், ஷேரு, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க தெரியுமா, அதுக்கு ரொம்ப 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 நன்றி. பிகாஸ் ஒரு கண்டென்ட் நம்ம அப்லோட் பண்ணிட்டு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா செம்ம கடுப்பாகுங்க. அதுவும் யூஎஃப்சி எடுத்துக்கிட்டா இந்தியாவில் ஃபேன் பேஸ் நிறையாவே இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா. சவுத் இந்தியாவில் அவ்வளோவா இந்த பாக்ஸிங் யூஎஃப்சிக்கு வந்து ஃபேன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அதுவும் யூஎஃப்சி தமிழ் சேனல் யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு த ஆர்ட் ஆஃப் ஃபைட்டின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, தமிழ் டாக் டைம் ஷோன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம சேனல் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். இதான் எனக்கு தெரிஞ்சு 3 சேனல் யூடியூப்பில் தமிழில் பேசுகிறாங்க, யூஎஃப்சியை பற்றி பேசுகிறாங்க இருக்காங்க. பட் எனிவே, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் டைம் ஒதுக்கி என் வீடியோ பார்க்குறது, லைக்கு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க தெரியுமா, ரொம்ப நன்றி. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். UFC 317, ஒன் ஆஃப் த மோஸ்ட் அவேட்டட் ஃபைட். சார்ல்ஸ் ஒலிவேரா விஎஸ் இஸ்லாம் மகச்சவ். சார்ல்ஸ் ஒலிவேரா விஎஸ் இலியா டொபீரியா. சார்ல்ஸ் ஒலிவேரா ஒரு ஃபார்மர் லைட் வெயிட் சாம்பியன், 11 வின் ஸ்ட்ரீக் இருந்த ஒரு ஃபைட்டர். இலியா டொபீரியா ஒரு ஃபெதர் வெயிட் சாம்பியன். அந்த சாம்பியன்ஷிப்பை வெக்கேட் பண்ணிட்டு லைட் வெயிட் வந்து எனக்கு தலை தான் வேணும், ஐ வாண்ட் தி பெல்ட், ஐ வாண்ட் த டைட்டில் அப்படின்னு சொல்லி இஸ் ஃபைட்டிங் ஃபார் த சாம்பியன்ஷிப். ஐ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இலியா டொபீரியாங்க. ஏன்னா எந்த ஒரு சாம்பியனுமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வெரி லெஸ் சாம்பியன் வில் ட்ரை டு டூ தட், டு கம்பீட் அகேன்ஸ்ட் த பெஸ்ட். அதாவது யோசிச்சு பாருங்களேன், இலியா டொபீரியா இஸ் த ஃபேஸ் ஆஃப் யூஎஃப்சி. ஏற்கனவே அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி, மேட் சோலோவே எல்லாம் நாக் அவுட் பண்ணிட்டாரு. அதே டிவிஷன்ல ஒரு ரீமேட்ச் ஃபைட்டு டியாகோ லோபஸ், எயிர், இல்லைன்னா வேற யாராவது இருப்பாங்களே, அவங்களோட ஃபைட் பண்ணலாமே. அப்படி இல்லாம இஸ் டெஸ்டிங் ஹிம்செல்ஃப், இஸ் கிளைம்பிங் மவுண்டன்ஸ். அதனால தான் ரெஸ்பெக்டிங். பிகாஸ் ரிஸ்க் இருக்கு, பயங்கரமான ஒரு ரிஸ்க் இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், இலியா டொபீரியா லைட் வெயிட் வந்து சப்போஸ் தோத்துட்டா இந்த கம்ப்ளீட் ஹைப்புமே வந்து டவுன் ஆயிடும். ஒரு ரேங்க்டு ஃபைட்டரா மாறிடுவார். லைட் வெயிட்ல இலியா டொபீரியா வில் பிகம் அ ரேங்க்டு ஃபைட்டர். நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 இருக்கட்டும், ஹி பிகம் அ ரேங்க்டு ஃபைட்டர். ஒரு சாம்பியனா இருந்துட்டு ஒரு ரேங்க்டு ஃபைட்டரா இருந்தா எவ்வளவு கேவலம் தெரியுமா? தட்ஸ் ஹவ் ஹி வில் பிகம். ஆனா அவ்வளோ இது இருந்தும், அதுவும் இல்லாம அவர் சேலஞ்ச் பண்ணது இஸ்லாம் மகச்சவ், த பூகி மேன் ஆஃப் யூஎஃப்சி. இஸ்லாம் மகச்சவ் வெல்டர் வெயிட் போயிட்டாரு. ஸோ நவ் இஸ் சேலஞ்சிங் சார்ல்ஸ் ஒலிவேரா. ஏய், சார்ல்ஸ் ஒலிவேரா இஸ் ஆல்சோ a boogie man. புரியுதா? 11 வின் ஸ்ட்ரீக் இருந்த ஒரு ஃபைட்டர். இலியா டொபீரியா வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஃபைட்டருங்க. ஃபைட்டிங் ஸ்டைல்லேருந்து ஃபைட்டிங் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாவே இல்லை. நானும் பார்க்குறேன், இந்த ஃபைட்டருக்கு வந்து ஃப்ளாவே இல்லை. இலியா டொபீரியா ஒவ்வொரு ஃபைட்டுமே வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே வர்றார். இந்த ஒரு பக்கம் சார்ல்ஸ் ஒலிவேரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாடான ஒரு ஃபைட்டர். தடுமாறி 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 வந்து அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிரான்சிஷன் ஆகி சார்ல்ஸ் டி பிரான்ஸ் ஒலிவேரா அப்படின்னு சொல்லி 11 வின் ஸ்ட்ரீக் வரைக்கும் போறாரு. சாம்பியன் ஆகுறாரு. ஜஸ்டின் போரியே, மைக்கேல் சாண்ட்லர், ஜஸ்டின் கேஜ், அந்த மாதிரி ஃபைட்டர்லாம் வந்து சாம்பியனா இருக்கும்போது ரணகலமா இருந்துச்சு அந்த லைட் வெயிட் டிவிஷன். ஸ்டில் இந்த கேம். 35 வயசுங்கிறது ஒரு ஃபைட்டருக்கு ஒரு பீக்கான ஒரு ஏஜ் தான். இலியா டொபீரியாக்கு 28 வயசு ஆகுது, அது ஒரு பீக்கான ஒரு ஏஜ் தான். ரெண்டு பேருமே பயங்கர ஹங்கிரியா இருக்காங்க, பயங்கர ஃபார்மா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க கேட்கலாம், இலியா டொபீரியா வந்து அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கியை நாக் அவுட் பண்ணியாச்சு, மேட் சோலோவே நாக் அவுட் பண்ணியாச்சு, பிரைஸ் மிச்சலை ஃபோர்ஸ் பண்ணி சப்மிட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது சார்ல்ஸ் ஒலிவேரா ஒரு பெரிய த்ரெட்டா, ஒரு பெரிய ஒரு டஃப்பான ஒரு ஃபைட்டரா அப்படின்னு கேட்கலாம். அஃப்கோர்ஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா இஸ் டஃப்பான ஒரு ஃபைட்டர். லைட் வெயிட்டை பற்றி நான் சொல்லலை, பிகாஸ் நேச்சுரலாகவே இலியா டொபீரியா வந்து ஒரு லைட் வெயிட் தான். ஸோ இந்த லைட் வெயிட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்காது, இந்த வெயிட் கட்டிங் எதுவுமே கிடையாது. பட் ஐம் டாக்கிங் அபவுட் த ஸ்கில்,
Hey, Charles Oliveira is good at striking. At the same time, கிரவுண்டுக்கு வந்துட்டா சார்ல்ஸ் ஒலிவரா வில் ஷைன். பிரைஸ் மிச்சல்ல சப்மிட் பண்ணட்டும், ஓகே. பட் சார்ல்ஸ் ஒலிவரா இஸ் a different fighter. நான் சொல்றேன், இலியா டோபீரியா வந்து அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கியும் மேட்சோலோவையும் எப்படி நாக் அவுட் பண்ணார் அப்படின்னா, ஒரு ஒன் காமனாலிட்டி இருக்கு. ரெண்டு ஃபைட்டரோடையும் இலியா டோபீரியா வந்து ஃபாஸ்ட். மூவ்மெண்ட் வைஸ் சொல்ல, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணும்போது பயங்கர ஃபாஸ்ட் ஹேண்ட்ஸ் இருக்கு அவருக்கு. ரெண்டு பேருமே ஒரே டெக்னிக்கை வச்சு தான் நாக் அவுட் பண்றாரு. ப்ரெஷர் கொடுத்து ரெண்டு ஃபைட்டர்ஸுமே வந்து ஃபென்ஸ் ஓரமாக கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு டபுள் காம்பினேஷன் கொடுத்து தான் அவர் வந்து நாக் அவுட் பண்ணுறாங்க. அது வந்து காம்பினேஷன் மாதிரி தெரியாது, ஒரு இதில் வந்து நாக் அவுட் ஆகுறாரு. பட் அது வந்து ஸ்டைல் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் தான், 1-2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்பீடு இருக்கு, வேற லெவல் ஸ்பீடு இருக்கு. அப்புறம் பிரைஸ் மிச்சல், ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து சார்ல்ஸ் ஒலிவேரா வந்து ஷைன் ஆகுறது கிரவுண்ட் கேம்ல. அந்த மாதிரி ஒரு ஃபைட்டரை வந்து இலியா டோபீரியா யாரு ஃபைட் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் பிரைஸ் மிச்சல், வேற யாருமே இல்லை. பிரைஸ் மிச்சல் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இலியா டோபீரியாவை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணாரு. பார்த்துக்கோங்க, பிரைஸ் மிச்சலால கண்ட்ரோல் பண்ண முடியும் போது ஆஃப்கோர்ஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா வில் ட்ரை டு கண்ட்ரோல் பண்ண முடியும். செகண்ட் ரவுண்ட்ல அப்படியே ஃபிளிப் ஆகுது, இலியா டோபீரியா வந்து ஸ்டைலையே மாத்திட்டு அதே மாதிரி ஒரு ஃபாஸ்டா ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி கீழே கொண்டு போய் ஃபோர்ஸ் பண்ணி சப்மிட் பண்ணி பிரைஸ் மிச்சலை டேப் பண்ண வைக்கிறாரு. வேற லெவலுங்க, வேற லெவல். இதே மாதிரி டொபீரியா இது சார்ல்ஸ் ஒலிவேரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. டொபீரியா வந்து சார்ல்ஸ் ஒலிவேரா சப்மிட் பண்றது ரொம்ப கம்மி தான், சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். பட் நீங்க கேட்கலாம், இலியா டொபீரியா வந்து சார்ல்ஸ் ஒலிவேராவை நாக் அவுட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% சான்ஸ் இருக்கு. இலியா டொபீரியா கேன் நாக் அவுட் சார்ல்ஸ் ஒலிவேரா. அந்த 5 rounds ஃபைட்ல நான் சொல்றேன், இலியா டொபீரியா வில் ஸ்டன் சார்ல்ஸ் ஒலிவேரா. ஸ்டன்னு என்னது, ஸ்ட்ரைக் பண்ணி சார்ல்ஸ் ஒலிவேரா கீழே விழுவார். அது தப்பிப்பா சர்வைவ் ஆகுவாரு, இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. பட் அந்த மாதிரி நடக்கும். 5 roundsல எங்கேயாவது ஒரு தடவை ஸ்டன் ஆகி சார்ல்ஸ் ஒலிவேரா கீழே விழுவார். அந்த அளவுக்கு இலியா டொபீரியா இஸ் குட் அட் ஸ்ட்ரைக்கிங். அப்போ ஸ்ட்ரைக்கிங்ல தான் மாசு. அப்போ இலியா டொபீரியாவோட மெயின் கேம் பிளானே வந்து ஸ்ட்ரைக்கிங் தான். டேக் டவுன் டிஃபெண்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரைக்கிங் நாக் அவுட். எனக்கு தெரிஞ்சு டொபீரியா வந்து கண்டிப்பா சார்ல்ஸ் ஒலிவேராவை டேக் டவுன் பண்ணி கிரவுண்டு கொண்டு போக மாட்டாரு. பிகாஸ் உனக்கு தெரியும், ஆர்மான் சருக்கியானே சார்ல்ஸ் ஒலிவேராவை கீழே கொண்டு போய் சப்மிட் பண்ண முடியல. பிகாஸ் என்னதான் வந்து கிரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணாலும், ஆர்மான் சருக்கியான் கிரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணாலும் சப்மிட் பண்ண முடியல, சோக் பண்ண முடியல. பிகாஸ் அந்த அளவுக்கு டேக் டவுன் டிஃபென்ஸ் பயங்கரம். அந்த ஃபைட் எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சார்ல்ஸ் ஒலிவேரா நல்லாவே விளையாண்டாரு. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் ஆர்மான் சருக்கியன் வந்து நல்லா கிரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஜெயிக்கிறாரு. ஓகே, இப்போ இந்த சார்ல்ஸ் ஒலிவேரா பத்தி பேசணும் அப்படின்னா டஸ்டின் போரியா ஃபைட் எடுத்துக்கோ. இலியா டொபீரியா ஜஸ்டின் போரியா ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் ஃபைட்டர் தான். பட் இலியா டொபீரியா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு வெல் வேர்ஸ்ட்னு சொல்லுவேன். ஜஸ்டின் போரியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எத்தனை தடவை தெரியுமா ஸ்ட்ரைக் பண்ணி கீழே அது சார்ல்ஸ் ஒலிவேரா கீழே வர வச்சாரு. எத்தனை தடவை தெரியுமா, 3-4 தடவை. அப்படி இருக்கும்போது ஆஃப்கோர்ஸ் இலியா டொபீரியா கேன் சர்டன்லி ஸ்ட்ரைக் அண்ட் மேக் ஹிம் டவுன், ஃபால் ஹிம் டவுன். அது ஹர்ட் ஆகலாம். பட் சார்ல்ஸ் ஒலிவேரா அந்த ஃப்ளா தான் சார்ல்ஸ் ஒலிவேரா அட்வான்டேஜ். என்னதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து கீழே விழுந்தாலும் செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு தெரியும், டஸ்டின் போரியாவை கண்ட்ரோல் பண்ணி எல்போஸ் வச்சு நொறுக்கி எக்ஸாஸ்ட் பண்ண வச்சு, அதுவும் அந்த டாய் கிளிஞ்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அது பண்ணி அந்த நீஸை வச்சு அப்படியே உடச்சி அந்த நீஸையா வந்து இது பண்ண வச்சார். தேர்ட் ரவுண்ட்ல நாக் அவுட் இது பண்றாரு இல்லையா, சப்மிட் பண்றாரு ஜஸ்டின் போரியாவை. ஸோ பார்த்துக்கோங்க, யூ ஸ்டில் ஹேவ் தட் பெர்சர்க்கல். இந்த பிரசீலியன் ஃபைட்டர்ஸுக்கு அந்த பெர்சர்க்கல்னு சொல்லுவாங்க, இந்த பிளட்டுக்குள்ள இந்த ஃபயர் இருக்கும். அது எல்லா காண்டினென்ட்ஸ், அந்த எல்லா கண்ட்ரியில இருக்க மக்கள்கிட்டையும் இருக்காது. இந்த மெக்சிகன்னு ஒரு சில ஃபைட்டர்ஸ் வந்து அந்த உள்ளுக்குள்ளேயே அந்த டிஎன்ஏலேயே வந்து அவங்க ஃபைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சார்ல்ஸ் ஒலிவேரா ஒரு கேட்டகரி. ஸோ நான் அடிச்சு சொல்றேன், சார்ல்ஸ் ஒலிவேரா கேன் சப்மிட் இலியா டொபீரியா. சான்ஸ் இருக்கு. நாக் அவுட் பண்றதை விட சார்ல்ஸ் ஒலிவேரா சப்மிட் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அதுக்கப்புறம் பெனில் டெரிஷை நாக் அவுட் பண்றாரு, ஓகே. அதுக்கப்புறம் ஆர்மான் சருக்கியனோட 5 rounds போய் 3 rounds போய் டிசிஷன்ல தோக்குறாரு. அதுக்கப்புறம் மைக்கேல் சாண்டர் உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஃபைட்டர். கேம் பிளான் இருந்தாலும் எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர், அந்த மாதிரி ஒரு கேயாஸான ஒரு ஃபைட்டரையுமே சார்ல்ஸ் ஒலிவேரா கண்ட்ரோல் பண்ணி ஜெயிக்க முடிஞ்சுது. சொல்ல மாட்டேன், மைக்கேல் சாண்டர் வந்து 10 ஸ்ட்ரைக்ல 5 ஸ்ட்ரைக் லேண்ட் ஆயிடுச்சு, பயங்கரமா ஹர்ட் ஆயிடுச்சு சார்ல்ஸ் ஒலிவேரா. அது மட்டும் இல்லாம கடைசி ரவுண்டுன்னு நினைக்கிறேன்,
அந்த ஃபென்ஸ் ஓரமா மைக்கேல் சாண்ட்லர் வந்து வச்சு அந்த ஹெட்ல வந்து அப்படியே சைட்ல வந்து அடிச்சு ரெஃப்ரி ஸ்டாப் ஆகிற அடிக்கும் போகுது. பட் அதுக்கப்புறம் எப்படியோ சார்ல்ஸ் ஒரு தப்பிச்சுட்டு அந்த சர்வே ஆகுறாரு. ஸோ ஒரு ஃப்ளா இருக்குங்க. அதுதான் அதுதான் சொல்றேன். சார்ல்ஸ் ஒலிவர் ஃப்ளா இருக்கு. ஜஸ்டின் பொரியோட ஃபைட் பண்ணணும் நிறைய பேர் சொன்னாங்க. சார்ல்ஸ் ஒலிவருக்கு சான்ஸே இல்லை. டஸ்டின் பொரியே இஸ் கோயிங் டு வின். என்ன ஆயிடுச்சு? ஜஸ்டின் பொரியா அசால்ட்டா சப்மிட் பண்ணாரு. ஜஸ்டின் கேஜி இந்த அசால்ட்டா வந்து ஜஸ்டின் கேஜிலாம் வந்து பவர் இருக்கு. சார்ல்ஸ் ஒலிவரை வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிவிங் அப்போ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சு? ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி கீழே கொண்டு போய் சப்மிட் பண்ண வச்சாரு சார்ல்ஸ் ஒலிவேரா. ஸோ சார்ல்ஸ் ஒலிவேராவை அவ்வளோ சீக்கிரத்தில் கவுண்ட் அவுட் பண்ண முடியாது. பட் இந்த பக்கம் பார்க்கும்போது இலியா டப்பியரே ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஃபைட்டருங்க. எந்த ஒரு ஃப்ளாவுமே இல்லாமல் பெர்ஃபெக்டாக இருக்காரு. இன்டர்வியூலுமே பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் செட் வந்து பயங்கரமாக இருக்கு. நெக்ஸ்ட் கார்னர் மெக்ரகர்னு சொல்லுவேன். ஓகே, இப்போ நம்ம ப்ரெடிஷனுக்கு வருவோம். இந்த ஃபைட்டை யார் ஜெயிக்க போறா? சார்ல்ஸ் ஒலிவேராவா இலியா டொபீரியாவா? என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா கண்டிப்பாக அது ஒரு 50-50. இதுதான் ஒரு காயின் ஃபிளிப்பு தான். பிகாஸ் யார் வேணா ஜெயிக்கலாம். ரெண்டு பேருமே ஹை லெவலி டிட்டர்மைன் டு வின் அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர். பட் ரெண்டு பேர் ஃபைட் பண்ணும்போது ஒன் ஹேஸ் டு லூஸ், ஒன் ஹேஸ் டு வின். அப்படி இருக்கும்போது ஐ வில் சூஸ் இலியா டொபீரியா டு வின். ஹீ வில் பிகம் த லைட் வெயிட் சாம்பியன் ஆஃப் த வேர்ல்டு. இலியா டொபீரியா தான் என்னோட சூஸ். நான் வந்து யூடியூப்ல போஸ்ட் விட்டுருந்தேன். அதில் வந்து நிறைய பேர் சார்ல்ஸ் ஒலிவேரா தான் சூஸ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு புரியுது. எனக்குமே வந்து சார்ல்ஸ் ஒலிவேரா தான் சூஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பிகாஸ் ஒரு என்ன சொல்றது, நான் வந்து அனலைஸ் பண்ணும்போது சார்ல்ஸ் ஒலிவேரா அந்த டொபீரியா வந்து சப்போஸ் இது டேக் டவுன் பண்ணிட்டா சப்மிட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அப்படியே கிரவுண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த செகண்ட் ரவுண்ட்ல ஜஸ்டின் பொரியா எப்படி வச்சு செய்வார் அந்த மாதிரி கூட இது போகலாம் கூட ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் நான் இலியா டொபீரியாவை நான் சூஸ் பண்றேன். தேட்ஸ் மை சஜஷன். நீங்க யூடியூப்ல போய் அதை செலக்ட் பண்ணல அப்படின்னா செலக்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபைட்ல இலியா டொபீரியாவா சார்ல்ஸ் ஒலிவேரா யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.